பரம்பொருள் அறக்கட்டளை இனி இயங்காது, யாரும் நன்கொடை வழங்க வேண்டாம் என மகாவிஷ்ணு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பரம்பொருள் அறக்கட்டளை இனி இயங்காது, யாரும் நன்கொடை வழங்க வேண்டாம் என மகாவிஷ்ணு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் முன்ஜென்ம பாவம் குறித்தும் பேசியதாக சர்ச்சை எழுந்த நிலையில் திருப்பூர், இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் தனது கிளை அலுவலகங்களை வைத்துள்ள மகாவிஷ்ணு என்பவர் கைதாகி பின்பு ஜாமீனில் வெளியே வந்தார். இவர் பல்வேறு ஆன்மீக சுற்றுலா மற்றும் சொற்பொழிவை நடத்தி வருகிறார். திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு பரம்பொருள் அறக்கட்டளை என்ற மையத்தை நடத்தி வந்த நிலையில் இவர் கைதாகி வெளியே வந்துள்ள நிலையில் தான் நடத்தி வரும் பரம்பொருள் அறக்கட்டளை இனி இயங்காது எனவும், இதனை தான் அறிவிக்கும் பொழுது நிம்மதியாக உணர்வதாகவும், தனக்கு எந்த விதமான வேதனையும் கொண்ட முடிவாக இது இல்லை எனவும், சொந்த ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தெளிவான தீர்மானம் எடுத்துள்ளதாகவும், இப்பொழுதுதான் நான் ஒரு புதிய புள்ளியை அடைந்திருப்பதாகவும், தனது உள்ளத்தில் மௌனம், அமைதி மட்டுமே குடியிருப்பதால் தன் அமைப்பின் தலைவராக இருக்க வேண்டிய கட்டாயமில்லை எனவும் கருதுவதாக அறிவித்துள்ளார். மேலும் அறக்கட்டளைக்கு யாரும் பணம் அனுப்ப வேண்டாம், இதுவரை பெற்ற நன்கொடை மூலம் அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கப்படும் கணக்குகள் முடிப்பதாகவும் அவர் அந்த அறிவிப்பில் வெளியிட்டுள்ளார். இதை வீடியோவாகவும் தனது வெளியிட்டுள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.